ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான வத்த குழம்பு செய்வது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் மொபைல் ஆப். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் மொபைல் ஆப். நம்ம வத்த குழம்பு செய்வதற்கு தேவையான பொருள் என்னெல்லாம் பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 100 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 50 கிராம் சுண்டை வத்தல், ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 4 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு, குருமிளகு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/4 டீஸ்பூன், பச்சரிசி 1/4 டீஸ்பூன், மல்லி முழு மல்லி 1/4 டீஸ்பூன், 2 வரமிளகா, ஜீரகம் 1/4 டீஸ்பூன். அடுப்பில் ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகிடுச்சிங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சுண்டை வத்தலை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். வத்தல் இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. வத்தல் கரியக்கூடாது. கரிகிறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துடலாம். அதே பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க பொருட்களை நம்ம சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு, மல்லி, கொஞ்சமாக பச்சரிசி, நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெந்தயம், மிளகு, 2 வரமிளகா, இதெல்லாம் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இதை தனியாக நம்ம ஒரு பவுலில் எடுத்து மாற்றிக்கலாம். அதே பேனில் நம்ம எடுத்து வச்ச வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு, கட் பண்ணி வச்ச ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போடு. தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. வதக்குனதுக்கப்புறம் இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம பேனில் வச்சு எண்ணெயில் வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டோங்க. இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்சியில் போட்டு ஜாரில் நல்லா அரைச்சி எடுக்கணுங்க. நம்ம எடுத்த எல்லா பொருளையும் அரைச்சி வச்சாச்சுங்க. நம்ம அரைச்சி வச்சதுக்கப்புறம் அதே பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. சூடானதுக்கப்புறம் நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு 5-6 சின்ன வெங்காயம் நம்ம தனியாக எடுத்து வச்சு இது கூட தாளிக்கும் போது நம்ம சேர்த்து வதக்கணுங்க. தாளிச்சாச்சுங்க. நம்ம தாளித்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலாவை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்ச புளி கரைசலை இதில் நம்ம இந்த தண்ணியை நம்ம இதில் ஊற்றிடலாம். குழம்பும் நல்லா ஓரளவுக்கு கொதித்து வந்துருச்சுங்க. இந்த டைமில் தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பொரித்து வச்ச முழு சுண்டை வத்தலை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு ஓரளவு கொதி வந்துருச்சுங்க. இதை நம்ம மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சுண்டை வத்தல் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. பாருங்கள், சுவையான சுண்டை வத்தல் குழம்பு ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.